அதுக்கப்புறம் 13வது வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாய் இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாய் இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. அல்லேலூயா. தேவனை பின்பற்றாதவர்கள், தேவனை விட்டு விலகுகிறவர்கள், தேவனுடைய சமூகத்துக்கு வராதவர்கள், தேவ சபைக்கு வராதவர்கள், தேவனை தொழுது கொள்ளாதவர்கள், தேவனை ஆராதிக்காதவர்கள், அவர்கள் தான் வெட்கப்பட்டு போவாங்களே தவிர தேவனை ஆராதிக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து தேவனை தொழுது கொள்ளுகிற ஒருவராகிலும் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. அல்லேலூயா. அவர்கள் புசிப்பார்கள், அவர்கள் குடிப்பார்கள், அவர்கள் சந்தோஷமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்வார். அடுத்த வருஷம்